நண்பர்களுக்கு வணக்கம். கீரை வளர்க்குறது பற்றி நான் பெருசாக எதுவும் வீடியோ கொடுத்ததில்ல. கீரை வளர்க்குறதுல ரொம்ப பெருசாக எதுவும் டிப்ஸ் ட்ரிக்ஸ்னு இல்லைனாலும் புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு அடிப்படையே கீரை தான். கீரைக்கு என்ன மண் கலவை எடுக்கணுங்கிறதுலேருந்து என்ன இடைவெளியில் உரம் கொடுக்கணுங்கிறது வர புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீரைகளை சில பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் அறுவடை எடுக்கிற மாதிரியான கீரைகள், 2-3 முறை அறுவடை எடுக்கிற மாதிரியான கீரைகள், அதை விட கூடுதலாக அறுவடை எடுக்கிற மாதிரியான கீரைகள்னு பிரிக்கலாம். அதில் அரைக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை எல்லாமே முதல் வகையில் வரும். இந்த கீரைகளை வெட்டி விட்டால் தளிர்க்க தான் செய்யும். ஆனால் அந்த இலைகள் அவ்வளோ செழிப்பாக வராது. அதுக்கு பதிலாக நம்ம புதுசாகவே வளர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் அரைக்கீரை, தண்டங்கீரை வகைகளை எப்படி வளர்க்கலாங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வீடியோவாக பார்க்கலாம். கீரை விதைகளுக்கு நம்ம நாட்டு விதைகள் விற்கிறவங்ககிட்ட வந்து வாங்குறது நல்லது. விலை பாக்கெட் 10 ரூபாங்கிற அளவில் தான் இருக்கும். பாலக் மாதிரியான விதைகள் கூட அங்கேயே வாங்கிக்கிடலாம். தேவையில்லாமல் 30-40 ரூபான்னு கொடுத்து இணையத்தில் போய் ஹைப்ரிட் கீரை விதைகள்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. கீரை வளர்க்க சரியான பை இந்த 1.5 அடி அகலம், 3/4 அடி உயரம் உள்ள பை. இந்த 3/4 அடி உயரங்கிறது சில சமயங்களில் 8 இன்ச் உயரம் இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட எல்லா கீரையுமே வளர்க்கலாம். மண்கலவைக்கு நான் பொதுவாக எல்லா செடிகளுக்கும் எடுக்கிற மண்கலவை சரியாக இருக்கும். 3/4 அடி பை அப்படின்னா நம்ம கீழ் மட்டும் ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு வெறும் காயர் பித் மட்டும் நிரப்பிக்கிடணும். மேலே 4 இன்ச் உயரத்துக்கு காயர் பித், மண்புழு உரம், செம்மண் இந்த மூணையும் 2:2:1ங்கிற விகிதத்தில் கலந்து எடுத்துக்கிறோம். மண்கலவை விவரங்களுக்கு என்னுடைய மாடித்தோட்டம் தொடங்குவது எப்படிங்கிற வீடியோவோட முதல் பாகம் பாருங்கள், விவரமாக கொடுத்துருக்கேன். மேல் மட்டத்தில் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அசோஸ்பயிர் இல்லை மாதிரி உயிர் உரங்களை கலந்துக்கிடலாம். நான் தண்டங்கீரை, அரைக்கீரையிலலாம் வேர்பூச்சி தொல்லெல்லாம் பார்த்ததே இல்லை. வேணும்னா கூடுதலாக சூடோமோனாஸ், விரிடி மாதிரி கொஞ்சம் கலந்துக்கிடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கீரை விதைக்க இது மாதிரி 4 கோடுகள் போட்டு அதில் விதைகளை தூவி விட்டு விதைக்கிறது பொதுவான ஒரு டெக்னிக். கீரை எல்லாத்துக்குமே இது பொதுவான டெக்னிக் தான். வரிசையில் விதைக்கிறதுனால நாற்றுகள் முளைச்சி வரும்போது அது சரியாமல் தண்ணி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். கீரை விதைகளை ஒவ்வொரு கோட்லையும் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தூவி விடுறது நல்லது. எவ்வளவுதான் பார்த்து தண்ணி ஊற்றினாலும் பாதி செடிகளாவது சரிஞ்சு போகும். அது தவிர்க்க முடியாதது. ஆனால் கொஞ்சம் அதிகமான விதைகளை முதல்ல விதைக்கிறது நல்லது. கீரை விதைகள் முளைச்சி வந்ததுக்கப்புறம் தொடக்கத்தில் நாற்றுகளை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். தொடக்கத்தில் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிற இடைவெளியில் கொஞ்சமாக மெதுவாக தண்ணி ஊற்றிட்டு வரணும். அப்படி இருந்தாலும் சில நாற்றுகள் சரிஞ்சு சேதமாகலாம். இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 30-40 நாற்றுகள் சரியாக வந்தாலும் நமக்கு 2 முறை அறுவடை எடுக்கிற அளவுக்கு வந்துடும். அரைக்கீரை, தண்டங்கீரை நெருக்கமாக வளர்கிறதுனால மூடாக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காது. கீரை செடிகள் ஓரளவுக்கு வளர்ந்ததும் இதே மாதிரி தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கடினம். அப்போ இது மாதிரி சின்ன டியூப் வச்சு மெதுவாக தண்ணி ஊற்றிட்டு வரணும். நமக்கு தொடக்கத்தில் நிறைய நாற்றுகள் சரிஞ்சு போனாலும் மிச்சம் இருக்க நாற்றுகள் வளர்ந்ததும் பை முழுக்க நிறைஞ்சிக்கிற அளவுக்கு கீரை இருக்கும். கீரைக்கு உர மேலாண்மை அப்படின்னு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நம்ம தொடக்க கலவையில் இருக்கிற உரமே போதுமானதாக இருக்கும். அறுவடை வரைக்கும் உரமே சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த செடிகள் எல்லாமே அப்படி வளர்ந்தது தான். நம்ம மற்ற செடிகளுக்கு பஞ்சகவ்யா இல்லைனா மீன் அமிலம் தெளிக்கும் போது கீரைகளுக்கு வேணும்னா தெளித்து விடலாம். மற்றபடி கீரைகளுக்கு பராமரிப்பு அப்படின்னு எதுவுமே தேவைப்படாது. கீரைகள் பூக்கணும், காய்க்கணும்னு எதுவுமே இல்லை. அதனால் பாஸ்பரஸ், பொட்டாசியம் மாதிரி சத்துக்கள் பெரிய அளவில் தேவைப்படாது. தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் தான் அதோட வளர்ச்சிக்கு அதிக அளவில் தேவைப்படும். தொடக்க மண்கலவையில் எடுத்த மண்புழு உரமே அதை கொடுத்துரும். சில நேரம் செடி வளர்ச்சி இல்லாமல் இலைகள்லாம் பழுப்பாகி சின்னதாக இருக்கும்போதே செடி முத்துனது மாதிரி பூக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு காரணம் விதை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை அது வளர்ந்த காலநிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். கீரை ரொம்ப குறுகிய கால பயிருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏதாவது தெளித்து சரி செய்கிறது கொஞ்சம் கடினம். அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு பயில புதுசாக தொடங்கி 4 வாரத்தில் அறுவடை எடுத்துடலாம். கீரை வளர்க்குறதுல ஒரே ஒரு பிரச்சனை மழை தான். ஓங்கி ஒரு பெரிய மழை அடிச்சதுன்னா கீரை நாற்றுகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக சரிஞ்சு போயிடும். வளர்ந்த கீரைகளையும் சரிச்சு போட்டுரும்.
அடமழை மாதிரி அடிச்சதுன்னா நாற்றுகள் எல்லாம் சாஞ்சு அழிஞ்சு போயிடும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக இன்னொரு பையில் போட்டுக்க வேண்டியது தான். அதனால தான் இந்த வெயில் காலத்தில் கீரை வளர்க்க ரொம்ப ஈஸி. அரைக்கீரை தண்டங்கீரையில் பொதுவாக பூச்சி தாக்குதலுங்கிறது வராது. நான் இது வரைக்கும் கீரைகளில் பூச்சி தொல்லையோடு பெருசாக போராடினதுலாம் கிடையாது. அதுக்குன்னு பெருசாக பூச்சி வரட்டிலாம் தெளித்ததில்லை. வெயில் காலங்களில் பொதுவாக வர்ற ஒரு பிரச்சனை இந்த இலைப்பேன் அசோனி மாதிரி பூச்சி தாக்குதல் இலைகளுக்கு கீழே வரும். இது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். வேப்பெண்ணெய் இல்லைனா வேப்பங்கொட்டை கரைசலை ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தோன்னா கட்டுப்படுத்தலாம். விதைச்சி 4 இல்லைனா 5 வாரத்தில் கீரைகள் அறுவடைக்கு வந்துடும். நல்ல உயரமாக வளர்ந்த கீரைகளை முதல்ல அறுவடை செஞ்சுக்கிடணும். அப்போ வெயில் கிடைக்காம அடியில் சிக்கின மற்ற செடிகள் மடமடன்னு வளர்ந்து அடுத்த அறுவடைக்கு வந்துடும். இது மூலமாக ஒரு பையில் 2 முறை அறுவடை எடுக்கலாம். அரைக்கீரை தண்டங்கீரைலாம் வெட்டி விட்டு தளிர்த்து வந்துலாம் நல்ல விளைச்சல் கொடுக்காது. ஆனால் வேரோட பிடுங்க வேணாம். அப்படி பிடுங்கும்போது சின்னதாக இருக்கிற மற்ற செடிகளை பாதிக்கும் அது. அதனால் இது மாதிரி கட் பண்ணி அறுவடை பண்ணுறது நல்லது. இப்போ கீரைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணுன்னு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் காய்கறிகளை விட அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகள் கீரைகளில் தான் தெளிக்கப்படுது. காய்கறிகளாவது நம்ம தோலை நீக்கிடுறோம், இல்லைன்னா அலசி எடுத்துக்கிறோம். ஆனால் கீரை அப்படி இல்லை. தெளிக்கிற அத்தனை விஷத்தையும் இலைகளில் உறிஞ்சி வச்சுருக்கோம். கீரைகள் ரொம்ப எளிதாகவே நம்ம மாடி தோட்டத்தில் வளர்கிற ஒரு செடி. சீக்கிரமே அறுவடையும் எடுத்துடலாம். வளர்க்குறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும். நாள் முழுக்க வெயில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் நல்ல வெயில் இருந்தாலும் நல்லா வளரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான கீரைகளை நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு பூச்சிக்கொல்லி இல்லாத கீரையை கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும்.
மற்ற கீரைகள் வளர்ப்பு பற்றி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.